வணக்கம். எடிசன் டாக்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஹீட் 3. இது உன்னை பார்த்தா எல்லாரும் இப்படிதான் ஓடி போவாங்களா? பிடிச்சிருக்கு. உன்னை அர்ஜுன் கூப்பிடணுமா இல்ல சர்க்கார்னு கூப்பிடணுமா? ஜனங்க மத்தியில இருந்த அர்ஜுன், மிருகங்க மத்தியில இருந்தா சர்க்கார். இருந்து மொழி மாற்றம் பண்ணி வந்திருக்காங்க. வால் போஸ்ட் சினிமா நிறுவனமும் யுனானிமஸ் புரொடக்ஷனும் இணைந்து தயாரிக்கப்பட்ட படம் தான் ஹீட் 3ங்க. கதையின் நாயகனாக நானி மற்றும் ஸ்ரீதா ரெட்டி, சமுத்திரகனி, ரவீந்திரநாத், அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீநாத், நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெட்ரோவும் இந்த படத்தோட கதையும் பாத்தீங்கன்னா ஒரு டைப்பான கதையா தான் இருக்கு. இது எங்க இருந்து இங்கிலீஷ் படத்துல இருந்து எடுத்தாங்களா எல்லான்னு தெரியல. நானி இந்த படத்துல போலீஸ் ஆபீசரா நடிச்சிருக்காரு. சிறப்பான முறையில சம்பவங்களை பண்றாருன்னே சொல்லணும். வழக்கம் போலதான் ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர். ஒரு குரூப் என்னன்னா உயிரை பணைய வச்சு சாடிஸ்டான ஒரு உலகங்க. அந்த உலகத்துல உயிரை பழிவாங்கிறதாங்க கதை. அதுல ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கொள்றானுங்க. அந்த ஆளை கொள்றதுக்கு பணம் கட்டி பாக்குறாங்க உட்காந்து வேடிக்கை. இது எப்பேற்பட்ட கதைங்க. ஒரு ஆளை ஒருத்தன் கொள்றான், அதை ஒரு கும்பல் கைத்தட்டி ரசிச்சு பாக்குறாங்க. அதுதாங்க ஹீட் 3. இந்த மாதிரி ஒரு குரூப் உலக, அதாவது இந்தியா முழுக்க பறந்து இருந்து கிடக்குது. அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சிட்டி போலீஸ் ஆஃபீஸர் கமிஷனரான நானிக்கு அந்த கேஸை கொடுக்குறாங்க. நானி அந்த கேஸை டீல் பண்றதுக்காக ட்ரெயின்ல கிளம்பி போயிருமா. அவருக்கு ஜோடியாவே ஹீரோயினே சித்தி ரெட்டியே கூட வர்றாங்க. அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். அது எண்டில் தான் தெரியுது. அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆயிருக்குங்க. சாங்ஸும் தெலுங்கு படங்கள் சொல்லவா வேணும். அதாவது ஸ்டைலைஸ் இயக்குனர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே படத்துக்கு பஞ்சம்னே சொல்லக்கூடாது. கேமராமேன் மிரட்டுன்னு மிரட்டிருக்காரு. மிக்கி ஜோ மேயர்ங்கிறது தான் கேமரா. மியூசிக் சானுகான் வர்கீஸ். ரீ ரெக்கார்டிங் சும்மா பின்னி படம் எடுத்துருக்கான். கேமராமேனோட ஒளிப்பதிவை பாராட்டியே தரணும். அதாவது இந்த படத்துக்காக ஒரு இடம் லொக்கேஷன் தேடி போயிருக்காங்க. உண்மையாவே பயங்கர மிரட்டலா தான் இருக்குது. அந்த இடத்துல தாங்க கிளைமேக்ஸ். ஞானி கிட்டத்தட்ட ஒரு 60 பேரை அடிக்கிறாருங்க. மனுஷன் சும்மா சொல்லக்கூடாதுங்க. எங்க இருந்துதான் கடவுள் இந்த பவர் கொடுத்துருக்காரு. அடின்னு அடிச்சு நொறுக்கி அந்த வில்லன்களை துவாம்சம் பண்றாருங்க. படத்தோட கதை இதுதாங்க. அதாவது கிட்டத்தட்ட ரெட்ரோவோட கதையும் இந்த கதையும் ஒன்னாதான் தெரியுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கிலீஷ் படத்துல இருந்து நேரடியா எடுத்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவர் ஒரு ஸ்டைல்ல ஸ்கிரீன் பிளே, இவர் ஒரு ஸ்டைல்ல. மொத்தத்துல படத்தோட ஒளிப்பதிவும் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. நானியோட நடிப்பு பயங்கர சபாஸ் புல்லா. இந்த படத்து மூலம் நானி பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ உண்டான ஃபைட் மாஸ்டரை பாராட்டியே தான் தெரியணும். ஃபைட் ஒவ்வொன்றும் சும்மா பம்பரமா இருக்குங்க. மொத்தத்தில் படம் ஹீட் 3 வாய்ப்பு நிறைய இருக்கிறது. தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான்.